இவங்க இல்லைன்னா வந்து என் ஃபார்ம்ல ஒண்ணுமே கிடையாது எனக்கு. இவங்களாலதான் இந்த ஃபார்ம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படி சொல்ல போனா. நீங்க லெக்சரர் அவங்க ஒர்க் பண்ணிருந்தாங்க சென்னையில. கொரோனா இங்க வந்த உடனே இது கூட அப்படியே எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே இது கூட செட்டில் எல்லாமே இப்ப எல்லாமே அவங்க சொல்றது கேட்கும். என்ன நான் சொல்றது கேட்காது, அவங்க சொல்றது கேட்கும். அத மாதிரி தீவனம் இவனம் எல்லாம் வீட்டுல சப்போர்ட் இல்ல அப்படின்னா ஃபார்ம் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஃபார்ம் காலியாகிறதுக்கு மெயின் ரீசன் வீட்டுல சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாத. ஆமா, இல்லாதெல்லாம் காலியா வருது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டுற கண்ணுட்டி. இதெல்லாம் அவுத்து விட்டா போய் ஊட்டும். சைஸ் எப்படி இருக்கு? அவுத்து விட்டா போய் ஊட்டுமா? ஊட்டும். அதான் இப்ப அந்த கண்ணுட்டிலாம் இப்ப சுத்திட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு நாங்க கறக்க மாட்டோம். ஆமா, இப்ப இவ மட்டும் தான் இப்ப நாங்க கறந்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு 4 லிட்டர் கறக்குதுன்னா மேக்ஸிமம் கண்ணுட்டி எவ்வளவு நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படி நீ அது வந்து அளவுக்கு சொல்லக்கூடாது. கண்ணுட்டி இவ்வளவுதான் குடிக்கணும். இல்ல நான் எனக்கு தெரியாம நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு. ஓகே, அந்த குவாலிட்டி நான் கொண்டு வரதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. புரியுது. 11 வருஷம். இப்ப சென ஊசி நான் சொன்னல 2011 நான் போட்ட சென ஊசி இன்னும் வச்சிருக்கேன். அந்த ஸ்டா என்கிட்ட இருக்கு. 2011. சோ எனக்கு இந்த மாடோட டீடைல் வேணும்னு கேட்டா நான் சொல்லுவேன். அண்ணா, இப்ப பிரீடிங்கும் இந்த மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் முன்னையே சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம எப்படிலாம் பண்ணலாம்? அதெல்லாம் எப்படி பண்ணா அது நமக்கு சாத்தியப்படும்? இப்ப நம்மளோட டெல்டா மாவட்டம், நம்மள்ட்ட நிறைய தண்ணி வளம் இருக்கு, நில வளம் இருக்கு. நெல்லுலாம் நம்ம வைக்கலாம், நம்ம அபர்னட்டா கிடைக்கும். இருந்தாலும் கடலூர் மாவட்டம் 8வது மாவட்டம் பால் உற்பத்தியில 8வதா இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல. தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம் இதெல்லாம் வந்து டாப்ல இருக்கு. சேலம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப தண்ணி சுத்தமா இல்ல. பட் ஆனா அவங்க எல்லாம் வந்து 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கிறாங்க பால் உற்பத்தியில. எப்படி? அதோட காரணம் நம்மள்ட்ட இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, ஆனா நம்மளால பண்ண முடியல. அவங்கள்ட்ட ரிசோர்ஸே கிடையாது. நம்மள்ட்ட இருந்தா அவங்களுக்கு வைக்கல் போகும் வருஷம் வருஷம். ஆமா, சேலத்துக்கு இங்க இருந்தா போதும். ஆமா ஆமா, அவங்கதான் பால் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மாடை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். மாடுகளை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா இப்போ ஒரு சென ஊசி போட வராரு அப்படின்னா அவர்கிட்ட இது என்ன ஊசி, என்ன கம்பெனி எல்லாமே கேட்பாங்க. ஆனா நம்ம அது மாதிரி பண்றது கிடையாது. யாரோ வந்து ஊசி போட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். அது நல்ல ஊசியா இல்லைன்னு ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. இந்த பீடிங் கான்செப்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சா போதும், இம்ப்ரூவ் பண்ணிடலாம். 2வது அவங்க ஒரு வீடு, இப்போ ஒரு 1/2 ஏக்கர்ல வீடு வச்சிருக்காங்கன்னா வீட்டு பக்கத்துலயே கொஞ்சமா அந்த மாட்டுக்கு தேவையான பில்லை போட்டு வைப்பாங்க. அவங்க ஒரு மாடு தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு மாட்டுக்கு என்ன தீவனமோ அதை போட்டு வச்சுப்பாங்க. நம்ம அது மாதிரி பண்றது கிடையாது. நம்ம வந்து வைக்கல்லே மாடை வளர்க்குற ஆள் நம்மலாம். டெல்டா மாவட்டம் வந்து வைக்கல்லே மாடை வளர்த்துறோம். அதனாலதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் பால் உற்பத்தியில கடைசியா இருக்கிறோம். கடைசின்னு சொல்ல முடியாது, ஒரு 8வது 9வது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனா சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்டம் நல்லா பண்றாங்க. நாமக்கல்லாம் வந்து நீங்க மதியானம் 12 மணிக்கு போனீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்கும். ஆனா அவங்க வந்து ஜெர்சி வச்சு நல்லா அருமையா பண்றாங்க. என்ன காரணம்னா அந்த ஃபீடிங் நல்ல ஃபீடிங் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து இவ்வளவு ரிசோர்ஸ் இருந்தும் கடலூர் மாவட்டத்துல பண்ண முடியல அப்படின்னா அதிகாரிகள் யோசிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் அதிகாரிகள் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட பங்கு முக்கியமான பங்கு அதுல. விவசாயிகளுக்கு வந்து அவங்கதான் இதெல்லாம் எடுத்து சொல்லணும். நம்மளுக்கு இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, அதை நம்ம சரியா பயன்படுத்தல அப்படின்னா அதுக்கு சொல்ல ஆள் இல்ல. ஆமா, அதிகாரிகள் வந்து அந்த வேலையை கரெக்டா செஞ்சாங்கன்னா கரெக்டா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணலாம். நம்ம மாட்டுல நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் நம்ம சூப்பரா பண்ணலாம். ஆனா நம்மளால பண்ண முடியல இன்னும். அதிகாரிகள் தான் பதில் சொல்லுவோம். அதிகாரிகள் பதில் சொல்லுன்னு சொல்ல முடியாது. நம்ம மக்களுக்கு அவங்க வந்து ஆமா இது மாதிரி இருக்கு, இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களுக்கு புரிய வைக்கலாம் கிராமத்துக்கு. ஏன்னா குறைஞ்சது இப்ப நம்ம சைட்ல மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்றப்ப நம்ம மாவட்டம் வந்து கொஞ்சம் மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். கண்டிப்பா அதிகம் தானே. ஆனா நம்மளால பால் கொடுக்க முடியல அப்படின்னா அது என்ன நம்ம யோசிக்கணும். அந்த சென ஊசி போடுறது முக்கியமான விஷயம். நல்ல ஊசியா சென ஊசி போட வரவங்கள்ட்ட கேட்கணும். அதை நம்ம போட்டு அவர் ஊசி போட்டு காசு கொடுத்தோம் வேலை முடிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஊசியா என்ன அப்படின்னு கேட்டாதான் நீங்க உங்களோட மாட்டுல இருந்து பால் உற்பத்தியை பெருக்க முடியும். ஏன்னா நல்ல மாடும் அதனால வீணா போகுது. ஒரு லக்கு அவங்க மாடு வாங்குறாங்க, அருமையான மாடு அப்படின்ற பட்சத்துல அடுத்த ஈத்துக்கு வந்து ஒரு என்ன ஊசின்னு தெரியாம போட்டு அதோட ஈல்டை நம்ம வேஸ்ட் பண்றோம். அந்த பொட்டன்ஷியல் வெளில கொண்டு வர முடியாம ஒரு மாடு போயிடுது. இப்ப பிறக்கிறது வந்து கம்மியா பால் கொடுக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? ஆத்தா வந்து 10 லிட்டர் கொடுக்குது, பிறந்த பொண்ணு வந்து 7 லிட்டர் தான் கொடுக்குதுன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க சொன்ன மாதிரி அது மாதிரி நம்ம வந்து 15 லிட்டர் கறக்குற ஆத்தால இருந்து புல்லு கொண்டு வரணும். 15 லிட்டர் கறக்குற ஆத்தால இருந்து புல்ல கொண்டு வந்து அந்த சென ஊசி நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த 7 லிட்டர்ன்றது 14 லிட்டரா மாறும்.
அந்த என்ன ஊசி போடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். நிறைய ஸ்டாண்டர்ட் வந்துச்சு, 5 ஸ்டார் செம்மன்லாம் இருக்கு, பிரீமியம் செம்மன்லாம் கொடுக்குறாங்க. ஏன் வந்து ஃபீமேல் காஃப் மட்டும் பிறக்கணும்னு செம்மன்லாம், செக்ஸட் செம்மன்லாம் இப்போ வந்துருச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். செக்ஸட் செம்மன்லாம் உங்களுக்கு போட்டிங்கனால கன்ஃபார்மாக ஃபீமேல் காஃப் தான் உழுன்றப்ப நீங்கள் அதுக்கு 2000 செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு வர்றது ஒரு ஃபீமேல் தான் வருது. ஆமா, 2000 அது முன்கூட்டியே எப்படின்னு அதை தீர்மானிக்கல. அது நம்ம அதோட விந்தணுக்கள் எடுக்கிறப்பே வந்து எது மேல் எது ஃபீமேல் பிரிச்சிருவாங்க. பிரிச்சிடலாம், பிரிச்சு போடலாம். இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து இந்தியாவில இப்பதான் வந்திருக்கு. ஆனா வெளிநாட்டுலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பல எதிர்ப்பை மீறி இப்பதான் உள்ளார வந்திருக்கு. அதே என்ன எதிர்ப்பு தான் இருந்துட்டு தான் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்னு பாக்குறப்ப நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும். பண்ண முடியாது, தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஒரு காலத்துல இந்த ஊருக்கு காடா இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த காடை திருத்தி தானே நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்ப காடை அழிக்க கூடாதுன்னா எப்படி ஊர் வருது? ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறப்போ ஒரு இது நடந்துதான் ஆகும். ரெண்டுத்தையுமே கையில பிடிச்சி நிக்க முடியாது நம்ம. அந்த அடிக்கிறதுன்றது வந்து ஒரு அளவுக்கு மேல போகக்கூடாது, அவ்வளவுதான். புரியுதுண்ணா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டுற கண்ணுட்டி. இதெல்லாம் அவுத்து விட்டா போய் ஊட்டும். சைஸ் எப்படி இருக்கு? அவுத்து விட்டா போய் ஊட்டும். அதான் இப்ப அந்த கண்ணுட்டிலாம் இப்ப சுத்திட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு நாங்க கறக்க மாட்டோம். ஆமா, இப்ப இவ மட்டும் தான் இப்ப நாங்க கறந்துட்டு இருக்கோம். இப்ப இது செப்டம்பர்ல போட்டது இந்த கண்ணுட்டி. ஆமா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் கண்ணுட்டி growth. அந்த growth நீங்க பாக்கணும். அந்த 3 மாசம் கண்ணுட்டி தான் இது. என்னைக்குமே கண்ணுட்டின்றது வந்து அடுத்த மாடு அது, அப்படி நீங்க யோசிக்கணும். கண்டிப்பா கண்ணுட்டி வந்து அன்னைக்கு பால் கறந்து அன்னைக்கு இழுத்து கட்டுறது கிடையாது. அது 10 வருஷம் அது பேசும் அந்த விஷயம். அது நீங்க என்ன அது வந்து கண்ணுட்டில அதுக்கு என்ன ஃபீட் பண்றீங்களோ அதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு பேசும். இல்ல இப்ப நீ நமக்கு ஓகேண்ணா. இப்ப ஒரு 2 மாட்டை வச்சுட்டு பால் கறந்து விக்கிற அவங்க என்ன செய்யணும்? மாடு முக்கியமா பால் முக்கியமானு பாத்துக்கணும். இப்ப சேம்பர்ல டவுன்லாம் பார்த்து அப்படின்னா ஒரு வீட்டுல இன்னைக்கு வெள்ளை கலர் மாடு இருக்கு அப்படின்னா நாளைக்கு பச்சை கலர், அது சிவப்பு கலர் மாடு நிற்கும். ஏன்னா அவங்க அந்த ஒரு பீரியட் கறந்துப்பாங்க, மாடை வித்துருவாங்க, புது மாடை கொண்டு வருவாங்க, மாடை விற்பாங்க. அது கமர்ஷியல். இப்ப நீங்க ஒரு கிராமத்துல இருக்கிற உன்ட்ட ஒரு 2 மாடு இருக்கு, அந்த 2 மாட்டுல தான் நீ கணக்கு எடுக்க பாப்ப. ஆமா, அவன் போய் வருஷம் மாடு வாத்திட்டு இருக்க மாட்டான். கண்டிப்பா. சோ அத மாதிரி நீ 2 மாடு வச்சிருக்கோம், அதுக்கு நல்ல ஊசி போட்டு நல்ல கண்ணுட்டி எடுக்கணும். அந்த கண்ணுட்டிக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். 4 லிட்டர் கறக்குதா 3 லிட்டர் நீ வச்சு 1 லிட்டர் கண்ணுட்டி கொடு, கிடையா இருந்ததுன்னா. ஏன்னா நாளைக்கு அது உனக்கு மாடாயும் நாளைக்கு அது பழம் கொடுக்கணும்ல. கண்டிப்பா. அதை செய்யாம நீ கண்ணுட்டிக்கு பால் கொடுக்காம நீ அதை அந்த பசுமாடை வளர்த்து அந்த பால் வித்துட்டு 100 மாடு கொண்டு வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கேன், அது உனக்கு நஷ்டம் தான். ஒண்ணுகிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீ வெளில இருந்து வாங்கிட்டு வர. கண்ணுட்டி நல்லா இருக்கு, நல்லா உழுந்துருக்கு அப்படின்னு நல்லா பால் கொடுத்து வச்சுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அது இல்லாம நீங்க பால் ஒட்ட கறந்துட்டு கண்ணுட்டியை வளர்க்காம நாளைக்கு வித்துட்டு 100 மாடு வாங்கிட்டு வருவாங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் தான், லாபம் கிடையாது. ஒன்ட்ட இருக்க பொருள் நீ பாத்துக்கல, வெளில இருந்து ஒரு பொருள் கொண்டு வர. இப்போ ஒரு 4 லிட்டர் கறக்குதுன்னா மேக்சிமம் கண்ணுட்டி எவ்வளவு நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படி நீ அதுக்கு வந்து அளவு சொல்லக்கூடாது, கண்ணுட்டி இவ்வளவுதான் குடிக்கணும். இல்ல எனக்கு தெரியாம நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்க வீட்டுல இப்ப 4 லிட்டர் இருக்குது, உங்க வீட்டுக்கு 2 லிட்டர் போதும் அப்படின்னா அந்த 2 லிட்டர் எடுத்து பாக்கி 2 லிட்டர் கொடுத்துடலாமே அதுக்கு. புரியுது. உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தா மட்டும்தான் நான் சொல்ல வரேன். ஃபியூச்சர்ல நான் போய் வேற மாடு வாங்க வேணாம், என்கிட்ட இருக்கிற மாடை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இதுதான் கான்செப்ட். இல்ல நான் கொடுத்துட்டு வேற மாதிரி வாங்கிப்பேன் அப்படின்னா நீங்க ஒட்ட கறந்துக்கலாம். அவங்க ஒரு ஒட்ட கறந்துக்க வேண்டியதான். கண்ணுட்டி நாயின்னு தான் இருக்கும். அப்புறம் அதுல நீங்க எதுவும் செய்ய முடியாது. ஆமா, அதான் சொல்றேன், முடிஞ்சிருச்சு. அதுல நீங்க எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா. நீங்க மாத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா இந்த மெத்தடு என்ன நான் மாத்த மாட்டேன், ஒரு லைனேஜ் கொண்டு வரணும், இந்த மாதிரிதான் எங்க வீட்டுல சின்னதுல இருந்தே இருக்கு அப்படின்னா கண்ணுட்டிக்கு ஒரு 2 காம்பு ஓடுறது தப்பு கிடையாது. ஓகேண்ணா. என் கண்ணுட்டிலாம் இதெல்லாம் ஊட்டு. இப்ப அந்த கண்ணுட்டி இப்ப அவுத்துட்டேன்னா போய் ஊட்டும். அந்த காலை கண்ணுட்டி, அந்த காலை. ஆமா, அது போய் இப்ப ஊட்டும். பிரீடுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப ஒரு வயசு இருக்கும், இப்ப அவுத்து விட்டா போய் ஊட்டு வர அவரு. அப்படிதான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இதுதான். இப்ப நம்ம பண்ணைக்கு வராங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி இங்க கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த மாடு மாடா ஆச்சு அப்படின்னா இவ்வளவு லிட்டர் கறக்கும் நான் சொன்னா, அவ்வளவு லிட்டர் கறக்கும். அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு. ஓகே, அந்த குவாலிட்டி நான் கொண்டு வரதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. புரியுது. 11 வருஷம். இப்ப சென ஊசி நான் சொன்னல, 2011 நான் போட்ட சென ஊசி இன்னும் வச்சிருக்கேன். அந்த ஸ்டா என்கிட்ட இருக்கு. 2011. சோ எனக்கு இந்த மாடோட டீடைல் வேணும்னு கேட்டா நான் சொல்லுவேன். ஆமா, இதோட அப்பா இது, இதோட தாத்தா இது, இதோட அம்மா யாரு அப்படின்னு வச்சிருக்கோம். அப்பதான் நம்ம வந்து ஒரு பிரீடிங்ல சக்சஸா இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. வெளியில இருந்து மாடு வாங்குறது இப்ப சென்னையில இருந்து வருவாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க. அவங்க ஏன் வராங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி இங்க இருந்தா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அவங்கதான். இவங்க இல்லைன்னா வந்து என் ஃபார்ம்ல ஒண்ணுமே கிடையாது எனக்கு. இவங்களாலதான் இந்த ஃபார்ம் ரன் ஆயிட்டு இருக்கு சொல்ல போனா.
நீங்க அவங்க லெக்சரர் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க சென்னையில. கொரோனா இங்க வந்த உடனே இது கூட அப்படியே எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே இது கூட செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாமே இப்ப எல்லாமே அவங்க சொல்றது கேட்கும், என்ன நான் சொல்றது கேட்காது, அவங்க சொல்றது கேட்கும். அது மாதிரி தீவனம் இவனம் எல்லாம் நீங்க எல்லாமே செய்வாங்க. பரவாயில்ல, இவங்க சொல்ற பேச்சு எல்லாம் கேட்கும், அவ்வளவுதான். பழகிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த கண்ணுட்டில டெலிவரி பார்த்தாங்க. இந்த கண்ணுட்டி? ஆமா ஆமா. பரவாயில்லையே. வீட்டுல சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஃபார்ம் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஃபார்ம் காலியாகிறதுக்கு மெயின் ரீசன் வீட்டுல சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாத. ஆமா, இல்லாதெல்லாம் காலியாகிறது. இப்போ பொதுவா நம்ம நாட்டு மாடுகள், அது ஜெர்சியா இருக்கட்டும் இல்ல நாட்டு மாடுகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நோயின்னு என்ன தாக்கணும்? கோமாரின்னு சொல்லுவாங்க. இல்ல, முதல்ல வந்து நாட்டு மாடு ஜெர்சி மாடுன்னு பிரிக்காதீங்க. எல்லாமே ஒரே மாடுதான். எல்லாம்